அது மனமா வெளியில வராது. அப்ப அந்த சப்தம் தனக்குள்ள ஒடுங்கும் பொழுது அப்பதான் நம்ம மனிதன்னு சொல்ல முடியும். அந்த சப்தம் எப்ப நமக்கு வெளியில போய்கிட்டு இருக்குதோ அது வரைக்கும் நாம மனிதன்னு சொல்ல முடியாது. தோற்றத்துலதான் மனிதனா இருக்கிறோம். ஆனா புத்தி ரீதியா பார்க்கும்போது நம்ம மனிதனா இல்ல, மிருக புத்தியில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்ப அந்த ஜீவனுக்கு சலனம் ஏற்பட்டு சப்த ரூபமாக வெளியில போகும்பொழுது அந்த சப்தம் தனக்குள்ளே ஒடுங்கும் பொழுதுதான் மனிதன் ஆகின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஒரு பாலைவனம் போகும் பொழுது அங்க நமக்கு காணல் நீர் தெரியும். காணல் நீர்னா என்னன்னா அங்க தண்ணீர் இருப்பது போல ஒரு தோற்றம் தெரியும். ஆனா உண்மையாவே அங்க தண்ணீர் இருக்காது. அப்ப நாம பார்த்த தோற்றம் பொய். சோ இது மாதிரி பொய் தோற்றம் நமக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் மனிதன் ஆகல, மனம் வெளியில தான் சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப இது மாதிரி பொய் தோற்றம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா நாம மிருக புத்தியோட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்ப எப்ப நம்ம மனிதன் ஆகுவோம் அப்படின்னா இந்த தோற்றம் தனக்குள்ளே நசிக்கணும். நசிக்கணும்னா என்ன ஆகும் அப்படின்னா தன்னுடைய சக்தி வெளியில விடக்கூடாது, அதோட உற்பத்தி ஸ்தானத்துல லைக்க செய்யணும். அப்ப இந்த தோற்றங்கள்லாம் மறைஞ்சிரும். அதாவது பொய்யா தெரியக்கூடிய தோற்றங்கள். அப்படி பார்த்தா இந்த உலகமே பொய் தானே, அதுவே காணல் நீர் தானே, மாயை தானே, இதுவுமே மறைஞ்சு போயிரும் தானே. நம்ம மனிதனா ஆகும் போது இங்க எதுவுமே இருக்காது. சோ அததான் சாமி சொல்றாரு. இந்த ஈஸ்வரன் எங்க இருக்கிறாரு? நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஹிருதயம் நம்மளோட சிரசுல ஆகாசத்தில் மத்தியத்துல இருக்கு. அங்கதான் அவரு இருக்கிறாரு. சோ அவர் அங்க இருந்துகிட்டு என்ன பண்றாரு, மாயைன்னு சொல்லக்கூடிய ஒரு இயந்திரம் இருக்கு. அந்த இயந்திரத்தை அசைய செய்யறாரு. அது அசைய செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஈஸ்வர சைத்தன்யம் இங்க சர்வ சராசரங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களிடத்திலும் அந்த ஈஸ்வர சைத்தன்யம் அது மட்டும்தான் நிறைஞ்சு இருக்குது. ஆனா நாம என்ன பண்றோம், இந்த மிருகங்கள் எல்லாம் நமக்கு கீழானவங்க, நாம தான் மனிதர்கள் அப்படின்னு தப்பா அபிமானிச்சுட்டு இருக்கோம். மத்தவங்களை எல்லாரையுமே நம்ம ஒரு இழிவான கண்ணோட்டத்துல நமக்கு குறைச்சலா இருக்கக்கூடிய ஒரு பிறவியா பார்த்துட்டு இருக்கிறோம். சோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாம எப்படி ஒரு ஜீவனோ அதே மாதிரிதான் எல்லா ஜீவன்களும் இருக்கு. நமக்குள்ள எப்படி அந்த ஈஸ்வரன் இருக்கிறாரோ அதே மாதிரிதான் எல்லா ஜீவன்கள்லயும் அந்த ஈஸ்வர சைத்தன்யம் இருக்கிறது. அப்ப இப்ப நாம இங்க பார்க்கக்கூடியது எல்லாமே ஒண்ணுதான். சரி, நமக்கு ஏன் மாறி மாறி தெரியுது? இங்க தவக்கலையா தெரியுது, ஈயா தெரியுது, எறும்பா தெரியுது. எல்லாருமே நம்ம ரொம்ப இழிவா வேற பாக்குறோம். நம்ம தான் ரொம்ப உயர்ந்தவங்க, ஈஸியா அதை நசுக்கிடுறோம், அது கொன்னுடுறோம், எல்லாமே பண்றோம் இல்லையா? சோ நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு தெரியுது அப்படின்னா நமக்கு பின்னகதி. பின்னகதினா கீழ்முகமா நம்மளுடைய சுவாசம் போய்கிட்டு இருக்குது. அதனாலதான் நாம உயர்ந்தவங்களும் மத்தவங்க எல்லாம் தாழ்ந்தவங்கன்னு நம்ம அபிமானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது உண்மை கிடையாது. அப்ப இந்த தோற்றங்கள்லாம் நமக்குள்ள மறையணும், இந்த வேறுபாடுகள்லாம் மறையணும். எல்லாத்துல இருக்கக்கூடிய சக்தியும் அந்த ஈஸ்வர சக்தி தான், ஒரே ஒரு சக்தி தான். அந்த சக்தி தான் நமக்குள்ளயும் இருக்கு, மத்த எல்லா ஜீவராசிகள்லயும் இருக்கு. அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு இந்த பின்னகதி இருக்கு இல்லையா, அந்த கீழ்முகமா போகக்கூடிய அந்த சுவாசம் ஏககதியா மாறணும், மேல் நோக்கி செல்லணும். அப்படி போகும்பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த விருப்பு வெறுப்புகள், மானாபிமானம் இதெல்லாம் போயிரும். அப்ப இந்த ஏககதி நடந்து தன்னுடைய சக்தி தனக்குள்ளே நிலைக்கும் பொழுது இங்க எல்லாமே ஒரே சக்தி தான், அது தன்னுடைய சக்தி தான் அப்படின்னு சொல்லி தெரியும். இப்ப வீடுகள் இருக்கு, நிறைய விதமான வீடுகள் இருக்கு. 8 அடுக்கு மாளிகையில இருந்து 1 அடுக்கு மாளிகை வரைக்கும் வீடு இருக்கு. பணம் இல்லாதவங்க ஓலை குடிசை, தட்டி, ஏதோ இலைகள், சருகுகள் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. சோ இந்த வீட்டுல வசிக்கக்கூடியவங்க எல்லாருமே யாருன்னா மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்லையா?
அதே மாதிரிதான் நம்ம எல்லாம் வாசம் செய்யறதுக்கு எப்படி இந்த வீடு இருக்குதோ, அதே மாதிரி இந்த ஜீவன் சொல்லக்கூடிய புருஷன் வசிக்கிறது தான் இந்த ஜடமான உடம்பு. இது இந்த மனிதர்கள்னு சொல்லக்கூடியவங்களுக்கு 8 அடுக்கு மாளிகை போன்ற ஒரு வீடு கிடைச்சிருக்கு. எறும்புன்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு அடுக்கு மாளிகை மாதிரி வீடு கிடைச்சிருக்கு. மத்த அனிமல்களுக்கு 2 அடுக்கு 3 அடுக்கு 4 அடுக்குன்னு அது அதுங்களுக்கு ஏத்த மாதிரி வீடுகள் கிடைச்சிருக்கு. சோ இந்த வீடுகள் எல்லாம் யார் வசிக்கிறா அப்படின்னு பார்த்தா ஜீவன் தான் வசிக்குது. அப்ப வீடுகள்ல தான் வித்தியாசம். அது ஜீவன் இருக்கக்கூடிய கூடுகள தான் வித்தியாசம் இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிறது ஒரே சக்தி தான், அந்த ஜீவன் தான். அதனாலதான் ஒரே ஜீவன் இங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். புறத்தில் வசிப்பவர் புருஷன். புறம்னா வீடு. இப்ப இந்த ஜடமாகிய வீட்டுக்குள்ள யார் வசிக்கிறா? ஜீவன் வசிக்கிறாரு. ஜீவன் இந்த உடம்புல இல்லைன்னா இந்த வீட்டுக்கே வேலை இருக்குதா? இந்த வீடை ஏதாவது தானா பண்ணுமா? பண்ணாது இல்லையா? சோ அப்ப இந்த வீட்டுல வசிக்கிறவரு ஜீவன். அந்த புருஷன் ஏன் சொல்றாங்கன்னா அவரு உள்ளுக்குள்ளே இருப்பாரு, வெளியில வரமாட்டார். அவரோட சக்தி அவருக்குள்ளவே இருக்கும். அதனால புறத்தில் வசிப்பவன் புருஷன் சொல்றாங்க. அந்த புருஷனுக்கு சலனம் ஏற்பட்டு ஜீவன் சக்தியா எப்ப வெளியில வருதோ அப்ப சக்தியா மாறிடுது, மனமா மாறிடுது. அப்ப உள்ள இருக்கக்குள்ள புருஷனும் வெளியில வரக்குள்ள சக்தியும் இந்த மாதிரி சிவனும் சக்தியமா மாறி மாறி தான் நாம இருக்கிறோம். இது எப்படி அப்படின்னா நம்ம தூங்கும் பொழுது புருஷனா இருக்கு, நம்மளோட ஜீவன் உள்ளுக்குள்ள போய் அடங்கி ஜீவன் மட்டுமா இருக்கு, அப்ப புருஷனா இருக்கு. நமக்கு தூக்கம் விழிச்சவனே வெளியில வந்துடுறோம், சக்தியா மாறிடுது, மனம் உண்டாயிடுது. அப்ப ஸ்திரீயா மாறிடுறோம். அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய புருஷன் ஆண் புருஷன் என்றும், வெளியில வந்துருச்சுன்னா சலிச்சு அப்ப பெண் சக்தி என்றும் சொல்லப்படுகிறது. அப்ப நாம என்ன பண்றோம்? எப்பவும் உள்ளேயும் கிடையாது, எப்பவும் வெளியிலயும் கிடையாது. உள்ளுக்குள்ளேயும் இருக்கும், வெளியிலயும் இருக்கும். அப்ப புருஷன்னு சொல்ல முடியாது, ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதும் இல்லை. அப்ப ஸ்திரீன்னு சொல்ல முடியாது, அப்ப வெளியிலேயும் ஃபுல்லா இருக்கிறதும் கிடையாது. அப்ப என்ன பண்றோம்? உள்ளேயும் வெளியும் மாறி மாறி இருக்கும். அப்ப எப்படி சொல்ல முடியும்? அப்ப ஒரு புருஷனோ இல்ல ஒரு ஸ்திரீயோனோ சொல்ல முடியாது இல்லையா? அப்பதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நபும்சகம், அதாவது ஆணும் பெண்ணும் இல்லாத நிலை. ஒண்ணு புருஷன் ஆணா இருக்கணும், இல்ல சக்தி பெண்ணா இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாத நிலையில தான் நம்ம இருக்கோம். நபும்சகம்னா அலி, நான் என்ற அகங்காரம். சோ இந்த ஆணும் பெண்ணும் இல்லாத நிலையில நாம இருக்கோம். இத தெரியாத உலகத்துல என்ன பண்றாங்க? ஸ்திரீ புருஷர்கள்னு, பெண்கள்லாம் ஸ்திரீகள், ஆண்கள் எல்லாம் இப்ப இருக்கிற ஆண்கள் எல்லாம் புருஷர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த ஸ்திரீ புருஷன்ற பேர் வந்துச்சு அப்படின்றத யாருமே ஆலோசிக்கல. ஏன்னா ஆரம்ப கட்டத்துல இப்ப இருக்கிற ஆண்கள் எல்லாத்தையும் பெண்கள்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப என்ன பண்ணுவோம்? பெண்கள் ஆண்கள் தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி பெண்கள் ஆண்கள்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப ஆண்கள் சொல்லுவோம். ஆண்களை அந்த ஆதி முதல்ல பெண்கள்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப நம்ம பெண்கள்னு சொல்லுவோம். அப்ப இது வரைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா பெண்ணான்றது நமக்கு தெரியல, என்ன அர்த்தத்தால இது சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரியல. இப்ப ஸ்திரீ புருஷ வேறுபாடுன்னு நம்ம பாக்குறது எதுவுமே உண்மை கிடையாது. அப்ப இப்ப நாம எல்லாமே நபும்சகம் அலியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. இப்ப இந்த நான் என்ற அகங்காரம் இருக்கு இல்லையா, அதுதான் பிரம்மா, அதுதான் இந்த நபும்சகம். அந்த பிரம்மா என்ன பண்ணுவாரு? மனதோட சக்தியை வச்சு சிருஷ்டிக்கிறார். மனம் இல்லைன்னா பிரம்மா கிடையாது, அகங்காரம் கிடையாது. மனதை வச்சுதான் அந்த பிரம்மா வராரு, அகங்காரம் வருது. அதனால மனதோட சக்தியை கொண்டு அவர் சிருஷ்டிக்கிறாரு. சோ இப்ப மனம் மட்டுமே இருந்தா எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. எக்ஸாம்பிள்னா ஒருத்தர் ரெகுலரா தூங்குற ஒரு அறையில தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு கண் வழிச்சு எழுந்திருக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல மனம் மட்டும்தான் வந்திருக்கும், அகங்காரம் வராததால அவர் என்ன பண்றாரு? வாசல் எதுன்னு தெரியல போய் இடிச்சுக்கிறாரு. அப்ப மனம் வந்தா மட்டும் எதையும் அறிஞ்சிக்க முடியாது. நான் என்ற அகங்காரம் உள்ளுக்குள்ள வரும் பொழுதுதான் நாம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருப்போம். அப்ப ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அகங்காரம் வந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தா எங்க வாசல் இருக்கு அப்படின்னு சொல்லி கிளியரா தெரிஞ்சிரும்.
அதே மாதிரி இந்த அகங்காரமான பிரம்மா என்ன பண்றாரு, நம்மளுடைய அக்னி நேத்திரம், சுழுமுனியான அக்னி நேத்திரத்துல ஒரு யாக குண்டத்தை அமைச்சு யஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யஜ்யம் பண்றதுன்னா என்ன அப்படின்னா, அவரு அதுல விசாராதிகள், அதாவது எண்ணங்கள், துர்விசாரங்கள், ராகத்வேஷங்கள், இந்த மாதிரி பொருட்களை அந்த அக்னியில போட்டு தூபம் போடுறார். அதாவது புகையா மாத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த புகையில நாம, இந்த உலகம் சொல்லக்கூடியது இந்த புகை, இந்த புகையில நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறதாலதான் நமக்கு இந்த உலகத்துல ஸ்திரீ புருஷன்னா யாருன்னு தெரியல. சோ வேறுபாடு நம்ம வேற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு இந்த வேறுபாடுகள்லாம் நீங்கணும், நமக்கு இங்க இருக்கிறது எல்லாமே தெளிவா தெரியணும் அப்படின்னா, அந்த யஜ்யம் வளர்த்துட்டு இருக்கிறாரு இல்லையா, அந்த யாக குண்டத்துல போடுற பொருட்கள் என்ன பண்ணணும், புகைஞ்சுகிட்டு இருக்கு. சோ புகை எப்ப அடங்கும் அப்படின்னா, அந்த பொருள் எரியணும். அவர் போடக்கூடிய பொருட்கள் புகைஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அந்த பொருள்கள் எரியும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே அதுல பிரகாசம் ஏற்பட்டு அந்த பிரகாசத்தால நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும். இங்க நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரே சக்தி தான், அது தன்னுடைய சக்தி தான் அப்படின்னு சொல்லி தெரியும். அது எப்படி அப்படின்னா, நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய கவனம் ரெண்டத்தையும் புருவ மத்தியத்துல அசையாம நிறுத்தி ஊதணும். அப்படி நிறுத்தி ஊதுறதுக்கு பேருதான் பிராணாயாமம். சோ அப்படி ஊதி இந்த பிராணாயாமத்தை பண்ணும்போது இந்த ராகத்வேஷங்கள்லாம் நீங்கி அந்த ஜீவன் புருஷனாகவே உள்ளுக்குள்ளவே இருக்கும். சக்தியா வந்தாதானே மனம் உருவாகுது. இங்க எல்லாமே இந்த தோற்றங்கள்லாம் தெரியுது, மாயையில மாட்டிக்கிறோம். சோ அப்ப இந்த மாதிரி பிராணாயாமத்தை கண்களையும் கவனத்தையும் புருவ மத்தியத்தில் வைத்து ஊதணும். ஊதும் பொழுது இந்த ராகத்வேஷங்கள் அப்படிலாம் நீங்கி அந்த ஜீவன் புருஷனாகவே இருக்கிறது. இந்த புறம்னு சொல்லக்கூடிய வீடு இருக்கு இல்லையா, அதுலதான் சுக்கிலம் இருக்கு. அந்த சுக்கிலத்தை போஷிக்கணும், பாதுகாக்கணும், அபிவிருத்தி செய்யணும், அதுதான் புருஷன். இப்ப அந்த சுக்கிலம் தானே மனமா நமக்கு வெளியில வருது. சோ அப்படி வரக்கூடாது. அந்த புருஷ லட்சணம்னு சொல்றது அதுதான். இந்த சுக்கிலத்தை வெளியில விடாத தனக்குள்ளவே அபிவிருத்தி செய்யணும், நிலைநிறுத்தணும். சோ அதுக்கும் புருஷன் அப்படின்னு பேரு. இந்த சுக்கிலத்தை தான் ரசம்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த ரசமணின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம். அப்ப இந்த சுக்கிலத்தை ஊதி கட்டி நிறுத்தணும். அங்க சொன்னாங்க இல்லையா, ஊதி அந்த சுக்கிலத்தை கீழே விடக்கூடாது, மேலவே ஊதி கட்டி நிறுத்துவதுக்கு பேருதான் ரசவாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா இந்த உலகத்துல ரசவாதம்னு என்ன சொல்றாங்க, தங்கம் செய்யறது, வேற ஏதோ சொல்றாங்க. சொல்லி அந்த மாயை பின்னாடி அலைஞ்சு வீணாகி அதோகதியாக தான் போய்கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ரசவாதம் என்பது தன்னுடைய சுக்கிலத்தை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஊதி கட்டி நிறுத்தணும், அதோட இடத்திலேயே நிலை நிறுத்தணும். சோ அதுக்குதான் ரசவாதம். அந்த மாதிரி நம்ம அந்த சுக்கிலத்தை என்ன பண்ணணும், விரயம் செய்யாம அந்த சுக்கிலத்தை கட்டி ஊதி நிறுத்தும் பொழுதுதான் நமக்கு ஜென்ம சாபல்யம் அடைகிறோம். அதாவது பிறந்ததுக்கு உண்டான பயனை, பிறவி பெரும் பயனை அப்பதான் அடைய முடியும். சுக்கிலத்தை நம்ம கீழே விட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பிறவி பெரும் பயனை அடைய முடியாது. சரி, இப்ப உலகத்துல இப்ப ஸ்திரீ புருஷன்னு இப்ப சாமி சொன்னார் இல்லையா, உள்ளுக்குள்ள புறத்தில் இருக்கிறவர் தான் புருஷன், வெளியில வந்தா சக்தி அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப சிவன் நமக்கு தந்தை, சக்தி நமக்கு தாய்ன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல இருக்கிறாங்க. ஆனா இப்படி சொல்றாரு இல்லையா சாமி, உள்ளுக்குள்ள இருந்தா ஜீவன் புருஷன், வெளியில வந்தா சக்தி மனம். ஆனா உலகத்துல ஸ்திரீ புருஷன்னு தனியா இருக்கிறாங்க. அதுல பார்த்தா பெண்கள் கர்ப்பம் உண்டாகுது, குழந்தைகளை பிரசவிக்கிறாங்களே, அப்ப எப்படி இப்படி சொல்றீங்களே சாமி அப்படின்னு சொல்லி சிஷ்யன் கேட்கக்குள்ள, இந்த கர்ப்பம் தரிக்கிறது யாரு அப்படின்னா பெண். எப்படி தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்றாரு. ஒரு வயலை எடுத்துக்கிறார் உதாரணம். சில நெல்மணிகளை எடுத்து கையில கொடுத்துடுறாரு. அந்த நெல்மணிகளை எங்க விதைச்சா முளைக்கும், வயல்ல விதைச்சாதான் முளைக்கும். வேற எந்த இடத்துலயாவது போட்டனா அது முளைக்காது. அப்ப இந்த வயல்ல ஒரு நெல்மணி ஒரு பயிர் விளையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வயலை பதப்படுத்தணும், தண்ணீர் விடணும், சேராக்கணும், தளர்த்தணும், தளர்த்தி
பதப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த நெல் விதைகளை அந்த வயல்ல போடும் பொழுது அதுல அந்த சேத்துல அந்த நெல்மணிகள் இறங்கி அதை இறுக்கமா பிடிச்சு சோ அந்த வயல் என்ன பண்ணுது, அந்த நெல்மணிகளை வளர்த்து கொடுக்குது. வளர்த்து கொடுக்கும் பொழுது அதை நாம என்ன சொல்லுவோம், வயலோட கதிர் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, நெற்கதிர்னு தான் சொல்லுவோம். வயல் தானே வளர்த்துச்சு, வயல்ல இருந்து தானே அந்த பயிர் உண்டாகுது, அப்ப நம்ம வயலின் கதிர்ன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனா ஏன் நெற்கதிர்னு சொல்றோம் அப்படின்னா, வயல் மட்டுமே இருந்தா அங்க ஒரு கதிர் உருவாயிருக்காது, அந்த நெற்பயிர் உருவாயிருக்காது. அந்த விதைய போட்டதாலதான் அந்த வயல் அந்த விதையை வளர்த்து எடுத்துக்கூடிய அந்த வேலையாதான் பார்த்து கொடுத்திருக்குது. சோ அப்ப நெற்கதிர் தான் சொல்ல முடியும். அப்ப நெல்ல போட்டிருக்காங்க, நெல்லாகிய வித்து இல்லைன்னா அங்க நிலம் என்னதான் தயார்படுத்தி வைத்திருந்தாலும் விதை விழலைன்னா அந்த நிலத்தால எதையுமே உருவாக்க முடியாது, அதுக்கு அந்த தகுதி இல்லை. சோ அப்ப விதை எங்க இருந்து வருது அப்படின்னா நெல்லுல இருந்து தான் வருது. சோ சாமி எதுக்கு இது உதாரணமா கொடுத்திருக்காங்கன்னா, இப்ப இந்த ஸ்திரீ புருஷன்னு நம்ம உலகத்துல சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இப்ப பெண்கள் தான் கர்ப்பம் தரிக்கிறாங்க, அவங்கதான் பிரசவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண் தான் அந்த குழந்தைய பிரசவம் செய்யறாங்க, கர்ப்பம் தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது தப்பு. ஏன்னா ஒரு ஆண் தான் கர்ப்பம் தரிக்கிறாரு. அந்த கர்ப்பத்தை பெண்ணோடைய அந்த கர்ப்பம் பாத்திரம்ன்ற அந்த வயல்ல சமயோக சமயத்துல சேர்க்கும் பொழுது அது அந்த ஸ்திரீயோட அந்த கர்ப்பம் இருக்கு இல்லையா, அது அந்த வயல் சொல்லக்கூடிய அந்த கர்ப்ப பாத்திரம் அந்த வித்தை தாங்கி பிடிச்சுக்கிட்டு சோ அது அங்க இருந்து அந்த குழந்தைய ஒரு 10 மாதத்துல வளர்த்து திரும்ப வெளியில தருது. அப்ப இந்த புருஷனுடைய வித்தாகிய சுக்கிலம் போய் சேரலன்னா அந்த வயல் எதையும் வளர்த்தெடுக்கிற வேலையை செஞ்சிருக்க முடியாது. அப்ப இந்த வித்து போனதாலதான் அந்த வயலால அது உருவாக்கி தர முடியுது, வளர்த்து தர முடியுது. வித்தே இல்லைன்னா வயலுக்கு ஒரு வேலையும் கிடையாது. அப்ப இங்க கர்ப்பம் தரிக்கிறது யாரு அப்படின்னா ஒரு புருஷன் தான். சோ அப்ப ஒரு குழந்தை உருவாச்சு அப்படின்னா அதை பிரசவிக்கிறது பெண்கள் கிடையாது, ஆண்கள் தான் அந்த குழந்தைய பிரசவிக்கிறார்கள். அதை வளர்த்தெடுக்கிற வேலையை மட்டும்தான் பெண்களுடைய அந்த கர்ப்ப பாத்திரம் செய்கிறது அப்படின்னு சாமி சொல்லுவாரு. இந்த சமயோக சமயத்துல புருஷ சுக்கிலம் முதலில் விழுந்தால் அது ஆணாகவும், ஸ்திரீயோட சுக்கிலம் முதலில் விழுந்தால் அது பெண் குழந்தையாகவும் மாறுகிறது. அதாவது முட்டை வடிவத்துல 4ஆம் அத்தியாயத்துல சாமி சொல்லியிருப்பார், முட்டை வடிவத்துல அந்த சுக்கிலம் போய் கர்ப்ப பாத்திரத்துல விழும்பொழுது அது மாதிரி வருது. அப்ப முதல்ல யாரோட சுக்கிலம் விலகி வருகிறதோ சோ அந்த ஒரு ஆணோட சுக்கிலம் விழுந்தா ஆண் குழந்தை, பெண்ணோட சுக்கிலம் விழுந்தா பெண் குழந்தை, இந்த மாதிரிதான் பிறக்குது அப்படின்னு சாமி சொல்லியிருப்பார். இதுல சிஷ்யனுக்கு என்ன டவுட்னா, பெண்களுக்கு சுக்கிலம் இருக்கா அப்படின்லாம் ஒரு டவுட் இருந்தது. அப்படி இருந்ததுன்னா அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட். பெண்களுக்கு சுக்கிலம் இருக்கு. இப்ப ஆண்களுக்கு மூத்திர குழாய் இருக்கு இல்லையா, அதுக்கு இணையான குழாய் பெண்களுக்கு இருக்கு. சோ அது மூலயமா அந்த சமயோக சமயத்துல அந்த சுக்கிலம் கர்ப்ப பாத்திரத்துல போய் சேரும் அப்படின்னு சாமி சொல்லுவார். சிஷ்யனுக்கு என்ன டவுட்னா, சில ஆண் குழந்தைகள் இருக்கு, அது பெண்ணோட ரூபமும் நிறமும் இருக்கு. சில பெண் குழந்தைகள் இருக்கு, அது ஆணோட நிறமும் உருவமும் இருக்கு. இதுக்கு என்ன சாமி காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது, விசாரம் அதாவது எண்ணம், இதுதான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. எப்படி அப்படின்னா, சுக்கிலத்தை கொண்டுதான் சிருஷ்டி இல்லையா. சுக்கிலம் இல்லைன்னா இப்ப விதை இருந்தாதான் ஒரு முளை உருவாகும் இல்லையா. இப்ப அந்த சுக்கிலத்தை கொண்டுதான் சிருஷ்டின்னும் போது சாமி இதுக்கு கோவேறு கழுதையை உதாரணமா சொல்லுவார். ஒரு குதிரை இருக்கு, அந்த குதிரையை என்ன பண்ணுவாரு, நல்லா சொல்லுவாங்கல்ல ஜாதி குதிரை, அதை கொண்டு வந்து கட்டிடுவாங்க, ஒரு பெண் குதிரையும் கட்டிடுவாங்க. சோ அந்த பெண் குதிரை அந்த ஆண் குதிரைய பாக்குது. கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிடுறாங்க, அந்த பெண் குதிரையோட கண்ணை கட்டிடுறாங்க. கட்டிட்டு இந்த ஆண் குதிரை அப்புறப்படுத்திட்டு அதுக்கு பதில் என்ன பண்றாங்க, ஒரு கோவேறு கழுதை அதை கொண்டு வந்துட்டு அந்த பெண் குதிரையோட இன சேர்க்கை செய்ய வைக்கிறாங்க. சோ அப்படி செய்யும் பொழுது இந்த பெண் குதிரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அங்க இருந்து அந்த ஆண் குழந்தை தான், ஆண் குதிரை தான் நம்மளோட சேருது அப்படின்னு நினைச்சு அந்த விசாரத்துல அந்த ஆண் குதிரை அந்த அந்த நேரத்துல சமயோக நேரத்துல அது மேல மோகிக்கிறதால சோ அந்த பெண் குதிரையோட சுக்கிலம் இலகி வரும் பொழுது
அந்த குதிரையோட ரூபம் அந்த சுக்கிலத்துல பதிஞ்சிருது. பதிஞ்சு இது முட்டை வடிவத்துல கர்ப்ப பாத்திரத்துல போய் முதல்ல விழும் பொழுது, இப்ப அந்த பெண் குதிரை இருக்கு இல்லையா, பெண் குதிரை தான் பிறக்கும். ஆனா அங்க இருக்க ஆண் குதிரையோட உருவத்திலையும் நிறத்திலையும் பிறக்கும். சோ அதே மாதிரி தான் இப்ப இந்த சம்யோக சமயத்துல ஆண் வந்து ரொம்ப அதீத மோகத்தோட பெண் மீது இருந்தா அவரோட சுக்கிலம் இலகி வரும் பொழுது அந்த பெண்ணோட விசாரம் ரூபம் அந்த சுக்கிலத்துல பதிவாயிரும். சோ அப்ப முதல்ல ஆணோட சுக்கிலம் இலகி வந்துச்சுன்னா அந்த குழந்தை ஆண் குழந்தையாதான் பிறக்கும். ஆனா பெண்ணோட ரூபமும் பெண்ணோட நிறமும் கொண்டு வரும். அதே ஒரு பெண் சம்யோக சமயத்துல அந்த ஆணின் மீது ஏக விசாரமா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட சுக்கிலம் இலகி வரும் பொழுது இந்த ஆணோட ரூபம் விசாரம் அந்த சுக்கிலத்துல பதிஞ்சிரும். சோ இது போய் முதல்ல முட்டை வடிவத்துல கர்ப்ப பாத்திரத்துல விழும் பொழுது பெண் குழந்தையாதான் பிறக்கும். ஆனா ஆணோட ரூபமும் ஆணோட நிறமும் கொண்டு பிறக்கும். சோ அப்ப எண்ணம் தான் விசாரணம். என்ன நினைக்கிறோமோ அந்த சம்யோக சமயத்துல எதை கண்ணு முன்னாடி கொண்டு வரமோ எதை அதிகமா மோகிக்கிறோமோ சோ அந்த விசாரம் சுக்கிலத்துல பிரதிபலிச்சு சோ அந்த மாதிரிதான் வந்து குழந்தைகள் இப்படி பிறக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அப்படி பார்த்தோன்னா அந்த ஆண் குழந்தை பிறக்குது இல்லையா, அதுக்கு வந்து ஸ்கின்னு வந்து ரொம்ப ரஃப்பாகவும், பெண் குழந்தை இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து ஸ்கின்னு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இப்ப இந்த பெண்களுக்கு வந்து சுக்கிலம் வந்து ரொம்ப கடினமா இருக்கு, கட்டியா இருக்கு. அது ஏன் அப்படின்னா இவங்க சம்யோக சமயத்துல அந்த சுரதம் சுரோனிதம் சுக்கிலம் அப்படின்னு 3 விதமா வந்து பிரிஞ்சு வரும். சுரதம் என்கின்ற நீர் முதல்ல போய் கர்ப்ப பாத்திரத்துல விழும். அதுக்கப்புறம் சுரோனிதம் அப்படின்ற ரத்தம் போய் கர்ப்ப பாத்திரத்துல விழும். லாஸ்டா சுக்கிலம்னு சொல்லக்கூடிய அந்த விதை அது போய் கர்ப்ப பாத்திரத்துல கட்டியா விழும். சோ அந்த கட்டித்தன்மை சுக்கிலம் வந்து கட்டித்தன்மையா இருக்கிறதால இப்போ ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஆணோட சுக்கிலம் விழுந்திருக்கணும் உள்ள இல்லையா, அதுக்கு மேல இந்த பெண்ணோட சுக்கிலம் விழும்போது அந்த சுக்கிலம் லாஸ்டா போய் விழும் இல்லையா. அப்ப ஆணோட அந்த சுக்கிலம் உயிராகவும் ரெண்டாவதா விழறது ஸ்கின்னாகவும் மாறுது. அதனால ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலுமே ஸ்கின்னு கட்டியா இருக்கிறதுக்கு காரணம் பெண்ணோட சுக்கிலம் லாஸ்டா போய் விழுது, அது ஸ்கின்னா மாறுறதால அந்த கடினத்தன்மை தோன்றுகிறது. அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறக்குது, அதுக்கு வந்து தோல் ஏன் சாஃப்டா இருக்கு அப்படின்னா பெண் குழந்தை பிறக்கணும்னா பெண்ணோட சுக்கிலம் முதல்ல இலகி முட்டை வடிவத்துல போய் விழணும். விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆணோட சுக்கிலம் வந்து விழுது. இப்ப இந்த ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சுரதம் சுரோனிதம் சுக்கிலம் இந்த 3மே ஒரே வழியில அந்த மூத்திர துவாரத்தின் வழியாக ஒரே சமயத்துல வந்துருது. அப்ப 3மே கலந்து வரும்பொழுது அதுல கடினத்தன்மை இல்லை, இலகுவா இருக்கு. அதனால அந்த ஆணோட சுக்கிலம் விழுந்ததுக்கு அப்புறம் இந்த பெண்ணோட சுக்கிலம் விழுந்ததுக்கு அப்புறம் இந்த ஆணோட சுக்கிலம் விழும்பொழுது பெண்ணோட சுக்கிலம் உயிராகவும் ஆணோட சுக்கிலம் ஸ்கின்னாகவும் மாறுது. சோ அதனாலதான் பெண்களுக்கு அந்த பெண்கள் வந்து ஸ்கின்னு வந்து மிருதுவா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து சுக்கிலத்தை என்ன பண்றோம், வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம். சோ இதெல்லாம் பண்ணாம ஆணும் பெண்ணும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சுக்கிலத்தை ஊதி கட்டி உள்ளுக்குள்ளேயே நிலைநிறுத்தணும். நிலைநிறுத்தும் பொழுதுதான் நம்ம பிறவி பெரும் பயனை அடைய முடியும். அப்பொழுதுதான் ஞானம் கிட்டும், அப்பொழுதுதான் மனிதர் ஆக முடியும். ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளை விட நம்ம தான் மேலானவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது தப்பு. ஏன்னா இப்ப ஒரு கிளி இருக்கு, அந்த கிளிக்கு நாம நம்ம பாஷையில பேசக்கூடிய விஷயங்களை அது புரிஞ்சுக்கிட்டு அது திரும்ப நம்ம கிட்ட பேசுது. ஆனா கிளியோட மொழி நமக்கு தெரியாது.
இப்ப கிளிகள்லாம் மொழி இருக்கா அப்படின்னு பார்த்தா, எல்லா உலகத்துல பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்குமே ஒரு மொழி இருக்கு. தனித்தனி மொழி இருக்கு. அதுல அவங்க பேசவும், அவங்க பேசுனத வச்சு அனுசரிச்சு நடக்கவும் செய்றாங்க. நமக்கு ஏன் அந்த கிளியோட மொழி தெரியல அப்படின்னா, இப்ப நமக்கு நம்ம கிட்ட வந்து வேற்று மொழி பேசுறவங்க, ஒரு ஹிந்தியோ, ஒரு கன்னடமோ, ஒரு மலையாளமோ பேசக்கூடியவங்க யாராவது வந்து பேசுனாங்கன்னா, அந்த மொழிய நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா அத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இல்லன்னா அவங்க ஏதோ சத்தம் போடுறாங்க, ஏதோ பேசுறாங்க, அவ்வளவுதான் தெரியுமே ஒழிய, நமக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்றது தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா, அந்த மொழிகளை நாம் அறிந்திருக்கவில்லை, படிக்கவில்லை. அதே போன்றுதான் அந்த கிளியோட மொழியையும் நமக்கு தெரியல. அதனால நமக்கு அது புரியல. ஆனா, அது எவ்வளவு திறமைசாலி, புத்திசாலி, நம்மளோட மொழிகள அது புரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஒரு ஆடு மந்தையோ, இல்ல ஒரு மாட்டு மந்தையிலோ இருந்தோ ஒரு விலங்கு பிரிஞ்சு தூரம் போயிருச்சு, அந்த மந்தைய விட்டு விலகி போயிருச்சுன்னா கூட, இதுங்க சத்தம் எழுப்பி கூப்பிடுறதும், அதுக்கு அனுசரிச்சு அது பதில் குரல் கொடுத்து, வந்து அந்த கூட்டத்தோட சேர்ந்துக்கிறதையும் நம்ம பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல முக்கியமா ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, சாமி, நம்மளுடைய தொழுவத்துல ஒரு 2, 3 வருஷம் வளர்ந்த ஒரு மாடு, இல்ல வேற எங்கோ வாங்கிட்டு வந்து வச்சிருப்போம். அத கொஞ்ச நாள் நம்ம தொழுவத்துல வளர்த்திருப்போம். அது நம்ம கூடவே பழகியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு மாட்ட, அமாவாசை இருட்டுல ரொம்ப தூரத்துல காட்ட கடந்து, ஆத்த கடந்து, இதெல்லாம் ரொம்ப தூரம் கடந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டுனா கூட, ஒரு சில நாட்கள்ல அது யார்கிட்டயும் வழிலாம் கேட்காது. தானாவே அது எங்க இருந்ததோ அதோட அந்த தொழுவத்துக்கு வந்துரும். ஆனா, நம்ம மனுஷன்னு சொல்றோம். நம்ம தான் எல்லாத்த விட மேலான சிருஷ்டின்னு சொல்றோம். நம்மள வந்து இதுக்கு முன்னாடி போக முடியாத ஒரு பட்டினத்துல கொண்டு போய் விட்டோம்னா, யார்கிட்டயும் வழி கேட்காம நம்மளால ஒரு தெரு கூட தள்ளி வர முடியாது. ஏன் நம்மளால வர முடியல? ஏன் அந்த மாடு வந்துருச்சு அப்படின்னா, அந்த மாடுகளுக்கு எப்பயுமே ஏககதி நடந்துட்டு இருக்குது. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. பின்னகதி நடக்குது. நம்மளோட சுவாசம் கீழ் நோக்கி போகுது. அவங்களுக்கு மேல் நோக்கி போயிட்டு இருக்குது. அதனால அவங்க எப்பயுமே விழிப்புணர்வோட இருக்கிறாங்க. பிரசன்ட்ல வாழ்றாங்க. அதனால தான் எங்க போறோம், எப்படி போறோம், எங்க என்னென்ன வாசனைகள் வருது, இங்க என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படின்றது உணர்ந்துகிட்டே போறாங்க. போகும்போது அதனால அவங்க திரும்பி அந்த உணர்விலேயே வந்து அவங்க திரும்ப வந்துடுறாங்க. அப்ப இந்த ஏககதி அவங்களுக்கு எல்லா நேரமும் சுவாதீனமாக இருக்கிறது. ஆனா மனுஷன்னு சொல்லக்கூடிய நமக்கு பின்னகதி தான் இருக்கு. அதனால அத உணர்ந்துக்க முடியல, திரும்பி வர முடியல அப்படின்னு சாமி சொல்றாரு. இது மட்டும் இல்ல, இப்ப வேற ஒரு ஸ்டேட்ல இருக்க ஒரு மாடு, ஹிந்தி பேசுற மாடு, கன்னடம் பேசுற இடத்துக்கூடிய இந்த ஒரு மாடு கொண்டு வந்து நாம ஏர் ஓட்டுறதுக்காக பழகும் போது வாங்கிட்டு வந்து வச்சு பழகுறோம்னு வச்சுங்களேன். நாம நம்ம மொழியில தான் இடது பக்கம் போ, வலது பக்கம் போ, நேரா போ அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா அதையும் வந்து அந்த மாடு புரிஞ்சுக்குது. இதுக்கு முன்னாடி அது தமிழ் வாசனையே பார்த்தது இல்ல. தமிழ்லாம் தெரியாது. இவங்க என்ன பேசுறாங்கன்னே புரியாது. இருந்தாலும் அதை கிரகிச்சுக்கிட்டு இவங்க இததான் சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அனுசரிச்சு அது நம்மங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குது. இது மட்டும் இல்ல, காட்டுல வாழக்கூடிய மிருகங்கள், புலி, சிங்கம், யானை, கரடி, இதெல்லாம் கூட கூட்டிட்டு வந்து வச்சு அதுக்கு தேக அபியாசங்கள் செய்யறாங்க. பலவிதமான பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து சர்க்கஸ்ல ஆடவும் ஆட்டவிக்கவும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதுங்க எல்லாமே யாரு நம்ம பாஷையில தான் சொல்லிக் கொடுக்குறோம். அதுங்களோட பாஷையில போய் நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்ல. அப்ப அது எந்த சூழ்நிலையில வளர்ந்திருந்தாலும், எங்க கொண்டு போய் விட்டாலும், அந்த இடத்துக்கு அது அனுசரிச்சு அங்க இருக்கிற விஷயங்கள் அது புரிஞ்சுக்கிட்டு மொழியையும் கத்துக்குது. கத்துக்கிட்டு அதுக்கு அனுசரிச்சு நமக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுக்குது. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த எறும்பு பாத்தீங்கன்னா ரொம்ப விரைவா இருக்கும். தேனீ பாத்தீங்கன்னா இந்த தேன் கூடை கட்டுறதுக்கு அந்த இடத்த சூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எந்த சைடுல இருந்து காத்து மழை எது வந்தாலும் அது பாதிக்காத அளவுக்கு அதோட நுண்ணறிவால அதுங்களுக்கு அந்த ஏககதி நடக்கிறதால அது அழகா கண்டுபிடிச்சி அழகா அந்த மரத்துல போயிட்டு அந்த தேன் கூடை கட்டி அதுல 5 to 10 லிட்டர் வரைக்கும் அந்த தேனை சேகரிச்சு பாதுகாத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு ஒரு வீடு கட்டணும்னா கோடி ரூபாய் போட்டு கட்டுவோம். நிறைய பேரு தேவை. இப்ப இந்த ஜீவராசிகள்லாம் அதோட வீடை கட்டும் பொழுது அதுங்களுக்கு வந்து அது தன்னோட சுய
உழைப்புல சுய சக்தியில தான் அந்த வீட்டை கட்டுறாங்க. வேற லேபர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது இல்ல, எந்த ஒரு ஆயுதங்களையும் அவங்க வச்சுக்கிறது இல்ல. சோ அவங்க என்ன இருக்கோ அவங்க கிட்ட அதை வச்சு மட்டுமே அந்த வீடுகளை கட்டுறாங்க. அப்படி கட்டுற வீடு பாத்தீங்கன்னா அது வந்து எந்த காத்தாலையும் மழையாலையும் எந்த ஒரு இயற்கையாலையும் உபத்திரம் இல்லாத அளவுக்கும் பாதிக்கப்படாத அளவுக்கும் சேதமடையாத அளவுக்கும் அவங்க கட்டிக்கிறாங்க. ஆனா நாம கட்டுற வீடு நிறைய பேர் நமக்கு ஆல் சப்போர்ட் வேணும், பணம் வேணும், நிறைய ஜீவன்களை இம்சிப்போம். இம்சிச்சுதான் இப்ப ஒரு வீடு கட்டும் போது அங்க இருக்கிற உயிர்கள் இனங்கள்லாம் காலியா செத்து போயிடும். ஸோ அதெல்லாம் நசிச்சுட்டுதான் நம்ம அந்த வீட்டை கட்டுறோம். அப்படி கட்டுற வீடு பாத்தீங்கன்னா ஒரு பெரும் காத்தோ இல்ல மழையோ வந்தான்னா என்ன ஆகுது, ஒழுகுது. இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, நிறைய அடுக்குமாடி எல்லாம் கட்டுறாங்க, 2 மழைக்கு கூட தாங்குறது இல்ல, சீலிங்ல ஒழுகுது, சீலிங் பேர்ந்து விழுது. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி இல்லாம கட்டுறாங்க. ஏன் கட்டுறாங்க? நமக்கு ஏககதி நடக்கல, நமக்கு அந்த புத்தி சக்தி அந்த அளவுக்கு இல்ல. ஸோ அதனால நம்மளால கரெக்டா கட்டும் பொழுது இந்த பருவ காத்து வந்துச்சுன்னா இந்த சைட்ல இருந்து காத்து வரும், இந்த சைட்ல இருந்து சாரல் வரும். ஸோ இதை வந்து இப்படி கட்டினாதான் இது வந்து இந்த நேரத்துல நமக்கு நனையாது. ஸோ இப்படி எல்லாம் நமக்கு பார்த்து கட்ட தெரியல. அது மட்டும் இல்லாம நாம ஒரு ஆலங்குச்சோ இல்ல வேப்பங்குச்சோ இதை கட் பண்ணணும்னா கூட என்ன பண்றோம், ஏதாவது கத்தி கத்தரிக்கோல் இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் நம்ம அதை கட் பண்றோம். ஸோ பல்லு விளக்குறதுக்கு வேண்டிய ஒரு குச்சை கூட நம்ம வந்து கையால போய் உடைக்கிறது இல்ல. ஸோ அதுக்கு கூட நமக்கு ஒரு கருவி தேவைப்படுது அப்படின்னு சாமி நம்மள ரொம்ப குறைச்சி சொல்றாரு. அதாவது அந்த ஜீவராசிகளை ரொம்ப உயர்த்தியும் நம்மளை வந்து ரொம்ப குறைச்சியும் சொல்றாரு. சாமி சொல்றது உண்மைதானே? சரி, ஏன் அப்படி சொல்றாருன்னு நானும் சொல்றேன். இப்ப ஒரு பறவை இருக்கு, அந்த பறவை கர்ப்பம் தரிச்சிருச்சுன்னா அந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து புள்ளிகள்லாம் பொறுக்கிட்டு வந்து அழகா வந்து ஒரு கூடை உருவாக்குது. உருவாக்கி அதுல முட்டையிட்டு அதுல அந்த குஞ்சு வளர்ந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை கொத்தி அதுக்குள்ள இருந்து அந்த குஞ்சு வெளியில வர்றதுக்கு உதவி பண்றாங்க. ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் அதை அழகா பாத்துக்கிறாங்க. ஒரு பறவை கூட்டுல இருந்து அந்த குஞ்சுகளை பத்திரமா பாத்துக்கும். இன்னொரு பறவை வெளியில போய் ஆகாரங்கள்லாம் எடுத்துட்டு வந்து அந்த தாய் பறவைக்கும் அந்த குஞ்சு பறவைக்கும் கொடுத்து ரொம்ப சம்ரட்சை பண்ணி பாத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு கொஞ்ச நேரம் என்ன பண்றாங்க, பழக்கி விடுறாங்க, சாப்பாடு சாப்பிடுறதுக்கு, பறக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் கத்து கொடுக்குறாங்க. கத்து கொடுத்து முடிச்சுட்டு அந்த குஞ்சுகள் எப்பொழுது தானாக உபஜீவனம் செய்ய முடியுமோ அப்படின்னு இவங்க நம்புறாங்களோ அப்ப என்ன பண்றாங்க, அவங்க அந்த கூட்டத்தோட சேர்த்து விட்டுடுறாங்க. அதாவது இந்த பறவைகள் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தோட போய் சேர்த்து விட்டுருவாங்க. சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் அந்த குஞ்சுகள் இருக்கு இல்லையா, அது வந்து இனிமே அப்பா அம்மா அப்படின்ற அந்த உறவோட பழகாது. இவங்களும் அது தன்னோட குஞ்சுகள் அப்படின்ற அந்த பாசத்தோட இருக்க மாட்டாங்க. சோ இப்ப அந்த கூட்டத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே அப்பா, அங்க இருக்கிற எல்லாருமே அம்மா. அதே மாதிரி இந்த குஞ்சுகள் அங்க போயிடுச்சுன்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே தன்னோட குழந்தைகளா தான் பாக்குறாங்க. சோ இது ஒரு எப்படி ஒரு அற்புதமான ஒரு சமூகமா அழகா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருப்பாரு. அப்ப அவங்களால உபஜீவனம் பண்ண முடிஞ்ச உடனே அவங்களுக்கு கிட்ட வச்சுக்கிறது இல்ல, அவங்கள தனியா இண்டிபெண்டா வாழ்றதுக்கு பழக்கி விட்டு அனுப்பி விட்டுடுறாங்க. லாஸ்ட் வரைக்கும் நீ என் புள்ள, நான் தான் உன்னை பெத்தேன், நீ வந்து என்னை பாத்துக்க வேண்டியது உன் கடமை அப்படின்னு இந்த மனுஷன்கள் சொல்ற மாதிரி எல்லாம் அந்த பறவைகள் எதுவும் பண்றது இல்ல. அவங்க ஆசைக்கு அந்த குழந்தைய பெத்துக்கிறாங்க, பெத்து வளர்த்துட்டாங்க, வளர்த்து அவங்க சுயமா வாழ்றதுக்கு உண்டான பயிற்சிகளை கொடுத்துடுறாங்க, கொடுத்து அனுப்பி விட்டுடுறாங்க. ஆனா மனுஷனுக்கு 100 வயசு ஆனா கூட என்ன பண்றோம், இது எங்க அப்பா, இது எங்க அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறோம். வேற யாரையுமே நம்ம கிட்ட சேர்க்கறது இல்ல, பாக்குறது இல்ல, ரொம்ப சுயநலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. ராகத்வேஷங்களோட விருப்பு வெறுப்போட இவனுக்கு தான் நான் கொடுப்பேன், இது ஏன் பையன், ஏன் பேரப்புள்ள, மற்றவனுக்கு எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், அவன்லாம் கெட்டு போயிடணும், நல்லா இருக்க கூடாது, இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி தீய எண்ணங்களோட ராகத்வேஷங்களோட இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நாம விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம மனுஷன்னு சொல்றோம் இல்லையா, ஆனா சாமி என்ன சொல்றாரு, இப்ப இந்த மிருகங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்கதான் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஏன்னா புத்தி சக்தியும் அறிவும் யாருக்கு இருக்கோ அவங்கதான் மனுஷங்க அப்படின்னு இந்த அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருப்பாங்க. இப்ப அப்படி பார்த்தோம்னா நமக்கு எந்த புத்தி சக்தியுமே கிடையாது. ஒரு வீட்டை கட்டணும், ஒரு பல்லு குச்சை வெட்டணும்னா கூட நம்ம ஒரு ஏதோ ஒரு டூல்ஸ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இவங்களுக்கு எல்லாமே தெரியுது. அதனால புத்தி சக்தியும் அறிவும் இருக்கிறது இந்த மிருகங்கள் பறவைகள்னு சொல்லக்கூடியவங்க தான். ஸோ அதனால இவங்க தான் மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம யாரு அப்படின்னா இந்த உலகத்துல மிருகங்கள் அப்படின்ற சிருஷ்டி மட்டும்தான் இருக்குது. மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிருஷ்டியே கிடையாது. மனிதன் மனிதன் அப்படின்னா என்னன்னா இந்த மிருகங்களா பிறந்தவங்க தான் தன்னோட செயல்களால மனித நிலைக்கு உயர்ந்துக்கணும். அப்ப நாம இது வரைக்கும் அந்த மனித நிலைக்கு உயர்ந்துகிட்டோமா? ஆனா என்ன பண்றோம்? மனிதன்னு சொல்றோம். அப்ப தன்னுடைய செயல் என்ன மனிதனா உருவாகணும் அப்படின்னா சாமி வந்து இரு காளிகள், நான்கு காளிகள், பறவைகள் அந்த மாதிரிதான் படைச்சிருக்கிறாங்க. இப்ப நாம பார்த்தா இரு காளி மிருகங்கள் தான். மத்தவங்க ஆடு மாடெல்லாம் நான்கு காளி மிருகங்கள் இல்லையா? அப்ப நாம எப்ப மனுஷன் ஆக முடியும் அப்படின்னா தன்னோட சக்திய வெளியில விடாம தன்னோட உற்பத்தி ஸ்தானத்திலே எப்ப நிலை நிறுத்துறோமோ அப்பதான் நம்ம மனிதர் ஆவோம். அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்களை வைத்துதான். அப்ப நமக்கு எப்ப இந்த சமீரணன் கதி வரும், அந்த ஏக கதி வரும்பொழுதுதான் இப்ப அந்த அனிமல்களுக்கு எல்லாத்துக்குமே ஏக கதி இருக்கு. அப்ப அவங்கதானே மனிதர்கள். நம்ம மன மாயையில சிக்கிக்கிட்டு நம்ம அறிவுன்னு சொல்றோம், ஆறு அறிவுன்னு சொல்றோம். நம்ம அறிவை வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? இந்த விலங்குகளோ பறவைகளோ இந்த இயற்கையான சூழ்நிலையில இயற்கையோட ஒன்றி வாழ்றாங்க. எதையுமே போய் அவங்க கெடுக்கிறது இல்ல, அழிக்கிறது இல்ல. அங்க என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிறாங்க, சந்தோஷமா வாழ்றாங்க. தனக்குன்னு எதையுமே சேர்த்து வச்சுக்கிறது இல்ல, அண்ணன் லைஃப் அழகா வாழ்றாங்க. ஆனா மனுஷன் ஆறு அறிவு படைச்சிருக்குன்னு நாம சொல்றோம். என்ன பண்ணிருக்கோம்? நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், சோம்பேறித்தனத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். ஸோ இதனால நிறைய உழைப்பு இல்லாம போயிருச்சு. எல்லாம் டிவி முன்னாடியும் செல்போனை கையில வச்சுட்டோம். எதுக்கு சிரிக்கிறோன்னே தெரியாம சிரிச்சிட்டு இருக்கோம். வீட்டுல இருக்கவங்க கூட பேசுறது கிடையாது. நிறைய டைம் வந்து இந்த மாதிரிதான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப மனிதன்னு சொல்லக்கூடியவன் இங்க கண்டுபிடிச்சது அறிவுன்ற பேர்ல கண்டுபிடிச்சது எல்லாமே இந்த மனித சமுதாயத்தை அழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. உரம் கண்டுபிடிச்சான் பயிரை வளர்க்குறேன்னு, இன்னைக்கு என்ன ஆச்சு? அதுவே மருந்தாயிருச்சு. ஸோ எல்லா விஷயங்களும் இப்படிதான். மிக்சியை கண்டுபிடிச்சாங்க, கிரைண்டரை கண்டுபிடிச்சாங்க, ஃபேனை கண்டுபிடிச்சாங்க, டிவியை கண்டுபிடிச்சாங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிப்புன்ற பேர்ல கண்டுபிடிச்சு மனுஷனை ரொம்ப சோம்பேறித்தனமா ஆக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு சோம்பேறித்தனமா ஆனதால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு சர்க்கரை இல்லாதவங்க கிடையாது, பிபி இல்லாதவங்க கிடையாது, ஹார்ட் பிரச்சனை இல்லாதவங்க கிடையாது. யார போய் கேட்டாலும் புதுவிதமான பேரே தெரியாம ஒரு நோயை சொல்றாங்க. சோ நம்ம அறிவுல நாம கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளால இததான் அனுபவிச்சிருக்கோம். அந்த சைடு போனா மலைய உடைக்கிறோம், இங்க போனா மணலை வாடுறோம், இங்க போனா தண்ணியை திருடுறோம். சோ எல்லாத்தையும் திருடிக்கிட்டு தான் நம்ம இருக்கோம். இயற்கையை திருடிக்கிட்டு தான் இருக்கோம். அதுவும் தேவைக்கு திருடினா பரவாயில்ல, லாபத்துக்காக வேண்டி அளவுக்கு அதிகமா அதோட சக்தியை மீறி அதை நம்ம சுரண்டிக்கிட்டு இயற்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கிற வேலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ நம்ம அறிவால இதுதான் நடக்குது. அப்ப அந்த ஆறாவது அறிவை நம்ம இது வரைக்கும் பயன்படுத்தவே இல்லை. பயன்படுத்தியிருந்தா நாம மனுஷனா இருப்போம். சொல்லியிருக்காங்க இல்லையா? இருக்கிறதுலே வந்து அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்ப ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க? என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? மனித பிறவியால மட்டும்தான் மோட்சம்னு ஒரு விஷயத்த அடைய முடியும். அப்ப அப்படிப்பட்ட பிறவி நமக்கு கிடைச்சிருக்குது. அதை நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பொழுதுபோக்கு பண்ணிட்டு இருக்கிறோம், சந்தோஷமா வாழ்றோம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான், சந்தோஷம் எல்லாம் கிடையாது. நம்மளோட சக்தியை அழிச்சு வெளியில தீர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்ப இந்த விலை மதிப்பற்ற இந்த பிறவி கிடைச்சிருக்கு, தவம் பண்ணி கிடைச்ச பிறவி இது. ஸோ இதை நம்ம வீணாக்கிக்கிட்டு இருக்கோம் அதோட அருமை தெரியாம. அப்ப இந்த பிறவி இனி எப்ப கிடைக்குன்னே தெரியாது. அதனாலதான்
மனிதருக்கே மோட்சம் அப்படின்னு சொல்ல காரணம். திரும்ப நம்ம யாராவது மனுஷனா பொறப்போமா? கேரண்டி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா குடுத்ததை விட்டாச்சு. நான் அடுத்த பிறவியில பாத்துக்கிறேன்னா எப்ப கிடைக்கும்? தெரியாது இல்லையா? அப்ப காற்றுள்ள போதே தூற்றிக்கணும். இன்னைக்கு கிடைச்சிருக்கு. வித்தையும் கிடைச்சிருக்கு. மனிதரா உயரக்கூடிய வாய்ப்பு நமக்கு பிரகாசமா இருக்குது. சோ அப்ப அத பயன்படுத்திக்கிட்டு நம்ம மனிதராக ஆகணும். இந்த மனித பிறவிய கரெக்டா யூஸ் பண்ணி அந்த பிறவி பெரும் பயனை அடையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இதோட நான் நிறைவு செய்து கொள்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சித் சொரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தரை வணங்குவதுடன் வணக்கத்துக்குரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். மனிதன் என்று அபிமானிக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஏன் நாம் உண்மைத்தன்மைக்கு புறம்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஏன் நம்மளால அந்த சத்தியத்தை அறிய முடியவில்லை? ஜீவனை உணர முடியவில்லை? அடிப்படையில நம்மளுடைய சொந்த சொத்தையே நாம் திருடிதான் வெளியில் வியாபித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய சொந்த சொத்தா அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் சுக்கிலம். என்றென்றைக்கும் உபஜீவனத்துக்காக ஜீவித்திருக்க வேண்டிய அந்த சுக்கிலமான அந்த சொத்தை திருடி நாம் வெளியில் வியாபித்துக் கொண்டிருக்கின்றோம். வெளியில் உள்ள சுகங்கள் தான் இன்பம் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். என்றைக்குமே பிரம்மானந்தத்தில் உபஜீவனமாக லயித்திருக்க வேண்டிய அந்த சொத்தானது ஏதோ இந்த புற உலகில் தான் இன்பம் இருக்கிறது என்ற முறையில வெளியில அந்த சுக்கிரத்தை விரயம் செய்து தான் பேரோ ஒரு புகழோ ஒரு சம்பாத்தியமோ இல்லை ஏதோ ஒரு சாதனை புரிதலோ இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் தன்னைத்தான் அறிவதற்கான வழிமுறைத்தான் ஒரு உண்மையான ஞானத்தினுடைய வழிகாட்டுதல் என்பதை அறியாமல் வேறு எதையோ நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் மனதினுடைய மாயை. இந்த மாயையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இந்த மாயைக்கு அடிப்படை காரணமாக இருப்பது நம்மளுடைய எண்ணங்கள் தான். நம்முடைய ஜீவசக்தியான வாயு வெளியில் வியாபிக்கும் போது அது எண்ணங்களாக அது மாறுகிறது, விசாரங்களாக அது மாறுகிறது. அந்த விசாரங்கள் தான் நமக்கு நாம் காணப்படுகின்ற, கேட்பது, காண்பது, அறிவதுமாகிய அந்த உலகமாக நமக்கு அமைகிறது. இதுதான் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே நேற்று இதை பார்த்தோம். இன்னைக்கு இந்த விஷயத்துல ஒரு கோவேறு கழுத கூட சிறியது தான் எதிர்க்க இருக்கிறது ஒரு குதிரை. அந்த சம்போக டைம்ல பாத்தீங்கன்னா அந்த குதிரையை ஒரு நல்ல ஒரு வாலிபமான ஒரு குதிரை. அது ஒரு பெண் குதிரையை முன்னால நிக்க வச்சுட்டு அப்ப அந்த உருவம், அதாவது அதனுடைய கண்ணை கட்டிட்டு அந்த ஆண் குதிரையை அகற்றிட்டு அந்த இடத்துல இருந்து வேறொரு கோவேறு கழுதை அதை இணைய சேர்க்கை செய்யும் போது அப்ப அந்த பெண் குதிரை என்ன நினைச்சிட்டு, நான் எதிர்க்க இருந்த அந்த ஆண் குதிரை தான் நம்மளோட சம்போகம் செய்து கொண்டது நினைச்சிட்டு இருக்குது. கடைசியில பாத்தீங்கன்னா கடைசி அந்த சம்யோகம் முடிந்த ஒன்னும் அதை எதிர்க்க ஆண் குதிரையை நிக்க வச்சிருவாங்க. அந்த பெண் குதிரையை எடுத்துட்டு அந்த கண்ணை அவுத்துட்டா தான் தன்னிடம் சம்யோகம் செய்தது ஆண் குதிரை தான் அப்படின்னு அந்த நம்பிட்டு இருக்கோம். அது அப்ப அதுக்கு பிறக்கக்கூடிய அந்த குட்டியும் அதே குதிரைத்தன்மையுடையதாகவே இயல்பாகவே நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன விசாரம்தான், அந்த நினைவுகள் தான். அதே மாதிரிதான் இதே 6வது அத்தியாயத்துல ஒரு தாய், ஒரு ஆண் பெண் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தாயினுடைய ரூபமாக இருக்கலாம், தந்தையுடைய உருவமா இருக்கலாம், நிறம் எப்படி வேணாலும் இருக்கலாம். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் விசாரங்கள் தான் ரூபம் என்று.
அப்ப அந்த விசாரங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சீடன் கேட்கிறாரு. அதுக்குதான் ஞானபிதா ஒரே வார்த்தையா சொல்லிட்டது, எல்லாமே சொப்பனம் தான் என்று விட்டார். கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே சொப்பனம் தான், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லாதது அப்படின்னு. திடீர்னு இப்போ காணப்படுகின்ற இந்த உலகம் எல்லாம் எப்படி நமக்குள்ள அது சொப்பனமாகும்? நம்ம லைவா தானே பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வீழ்ச்சிட்டு தானே இருக்கோம், நம்ம தூங்கினா தானே நமக்குள்ள கனவு வரும். இந்த நிலை தானே எல்லாருக்குமே இயல்பாக ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய கேள்வி தானே. என்ன ஞானபிதா இப்படி அப்படியே மாறி சொல்றாருன்னு ஒரு கேள்வி வருது. அதுக்குதான் மற்றொரு உதாரணமா சொல்றாரு. நம்ம கனவு கண்டிருக்கின்றோம், ஏதோ தூங்கிட்டு இருக்க கனவு கண்டிருக்கோம். அந்த கனவும் போது அது நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் எல்லாம் உண்மையில நமக்கு நிஜமாவே அனுபவிக்கிற மாதிரியே இருக்கிறது. ஒரு புலி துரத்துறதுனால அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்கிறது. அந்த கனவுல ஏதோ சினிமா பார்த்த அந்த மாதிரி ஒரு கனவு வந்தா கூட அந்த சினிமாவில் வரக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் அனுபவிக்கிற மாதிரி வருது. அப்ப வந்து நம்ம கனவுதான் காண்கின்றோம், நம்மளுக்கு தெரியறது இல்லை, அது நிஜமாகவே இருக்கிறது. அதே மாதிரிதான் இப்ப இருக்கிற நம்மளுடைய நிலைமைகள். எப்போ நாம் கனவு கண்டிருக்கிறோம் என்று தெரியும்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தூக்கத்திலிருந்து விழிச்ச உடனேதான் இதுவரை கண்டது கனவு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனா இன்னும் நம்ம இப்ப கேட்பது, காண்பது, அறிவதாகிய இந்த மாயையான அவரவர்களுடைய அந்த மனதினுடைய அந்த உலகத்துல இருக்கும். அது எப்போ அந்த மனமானது இந்த உலக அவரவருடைய மனம் அவரவருடைய உலகத்தை உற்பத்தியாக விடாமல், அவரவருடைய உலகத்தை, அவரவர்கள் மனம்தான் அவருடைய உலகம், அவரவர்களுடைய உலகத்தை உற்பத்தியாக விடாமல் அந்த மனதின் நம்மள விரயமாகக்கூடிய அந்த சக்தியை அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே கொண்டு போய் சேர்க்கும் போது தான், அப்ப இது நாள் வரை கண்டது எல்லாம் நமக்கு அது கனவு என்று புலப்படும். அப்பதான் நம்ம உண்மையில வீழ்ச்சிட்டோம், ஜாக்கிரதையில வந்துட்டோம். எப்போ அகங்காரம் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் போய் அசையாமல் அது நிலை நிற்கின்றதோ அப்பதான் அகங்காரத்துக்கு அது ஜாக்கிரதை. எப்போது அந்த மனம் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் ஒரு விழிப்பு நிலையில உற்பத்தி ஆகாமல் அது ஜீவனிடத்திலே போய் சேருதுன்னா அப்பதான் அது மனதுக்கு அது ஜாக்கிரதை ஆகிறது. எப்போது ஜீவனாகிய சிவன் அது உற்பத்தியான அந்த சதா சிவனிடத்தில் அசையாமல் போய் அதோடைய அதில் போய் லயிக்கிறது, அப்பதான் அது ஜீவனுக்கு அது ஜாக்கிரதை என்ற நிலை உருவாகுகிறது. அப்ப அந்த ஜாக்கிரதை நிலை ஒன்று நமக்குள்ள அது உருவாகணும்னா அப்போ இந்த உடல், நான் என்னும் அகங்காரமாகிய இந்த உடல், இதாலதான் நம்ம உடல் எடுத்து நம்ம இந்த இடத்துல பிறந்து இருக்கோம். அது இந்த அகங்காரமானது அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் அது உண்மையான அந்த அகங்காரத்தினுடைய அந்த ஜாக்கிரதை நிலைமை என்பது ஏற்படுகிறது. இப்ப ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு அது சொப்பனம் ஆகுது அப்படின்னு ஞானபிதா சொல்றாரு. நம்ம ஜீவனை நம்மளுக்கு காப்பாற்ற தெரியவில்லை, நம்மை அறியாமல் அதோகதியாகி கொண்டே போய்கொண்டே இருக்கிறது, ஜீவ விரயம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, கடைசியில செத்து போய் கொண்ட நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். நம் ஜீவன் மாயை நோக்கி வெளிமுகமாக அது பந்தப்பட்டு அது விரயமாகி கொண்டே இருக்கிறது. செத்து போகிற அந்த நிலையை நோக்கி பயணம் செய்கிறோம், நம் ஜீவனை காப்பாற்ற தெரியல. இதுதான் மாயை என்கிறான் ஞானபிதா இந்த இடத்துல. அப்ப அந்த மாயையில் அப்ப அந்த மாதிரி நான் அந்த ஜீவனை காப்பாற்ற தெரியல, நம்ம இப்ப தூக்கத்தில் இருக்கின்றோம். உண்மையில நம்ம விழிப்புல இருந்தா நம்ம ஜீவனை நம்ம காப்பாத்தின்னு தானே இருக்குவோம். அதே மாதிரிதான் இப்ப கேட்பது, காண்பது, அறிவது எல்லாம் சொப்பனம்ன்றீங்களே,
அந்த ஒரு கேள்விக்கும் இப்ப நான் வீழ்ச்சிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நிலையம் வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அப்போ நம்ம வீழ்ச்சிட்டு தான் இருக்கிறோம்னு சொன்னா அப்ப நான் யார் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. இந்த உடம்புக்குள்ள நான் எங்க இருக்கிறேன்னு எனக்குள்ள அது தெரிஞ்சிருக்கணும்ல. நான் வீழ்ச்சிட்டு இருந்தா என் ஜீவனை எனக்கு காப்பாத்த தெரிஞ்சிருக்கணும்ல. அதுக்கு எதனா நம்ம எதுவும் சொல்ல முடியுதா? எதுவுமே சொல்ல முடியறது இல்ல. அப்ப அந்த மாயையான இந்த அஞ்ஞானத்தில் இருக்கிறதால, அதுதான் உண்மை என்று நான் நம்பி இருக்கிறதால, ஜீவ சக்தியான அந்த வாயு தான் அறிவு. அந்த அறிவை காப்பாற்ற தெரியவில்லை. தெரியாமல் அறியாமையில் நாம் இருக்கின்றோம். எப்ப அந்த மனம் வெளியில் வியாபித்து கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே அது உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்தால், அப்போதெல்லாம் நம்ம மாயையில் தான் இருக்கிறோம். மாயையில கூட நம்ம விழிப்பு கிடையாது இது உண்மையில. தூக்கத்தில் தான் இருக்கிறோம். எப்ப அறிவு அதனுடைய உற்பத்தி ஸ்தானமானி அந்த ஜீவன் சக்தியா இருக்கிற அந்த வாயு அது உற்பத்தியான இடத்திலேயே எப்போ போய் ஒடுங்குதோ, அசையாமல் நிலை நிற்கின்றதோ, மனம் எப்போது அடங்கிய மனமாக ஆகிறதோ அப்போதுதான் அதுக்கு ஜாக்கிரதை உணர்வே உண்டாகிறது. மனம் வெளியில போயிடுச்சுன்னா நம்ம மாயையில ஜாக்கிரதை நம்ம நினைக்கிறோம். அது உண்மையில அது மாயையில கூட அது ஜாக்கிரதை கிடையாது. அறிவை அறியாமல் இருக்கின்றோம். இல்ல மாயையிலேயாவது நம்ம நினைச்ச மாதிரி நடந்திருக்கோம்ல, மனது நடக்கலையே. அப்ப அடிப்படையில நமக்குள்ள அந்த இடத்துல ஜாக்கிரதை என்ற உணர்வு இல்லாத இருக்கக்கூடிய நிலைதான் அது. அப்ப இன்னும் ஒரு கேள்வி வருது. இப்ப டெய்லி நம்ம தூங்குறோமே, அதுன்னா என்ன? நம்ம தூக்கத்துல எப்பயாவது ஒரு கனவு வருது, அதுன்னா என்ன? நீங்க கனவுன்னு சொல்றீங்க. தூக்கத்தை தான் நீங்க ஞானபிதா சொல்றாரு, தூக்கத்தை தான் மாயையில் நம்ம இருக்கிறதால ஜீவனை காப்பாத்த தெரியாததால நம்ம தூக்கத்துல இருக்கிறோம்னு சொல்றாமே. அப்ப டெய்லி தூங்குறது என்ன? அப்ப இப்ப கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே கனவுன்றீங்களே. நான் தூங்கும் போது கனவு காண்கிறேன்னா அது என்ன? இந்த கேள்வி வருதா? அப்ப ஒருவர் ஒரு தொழில் செயலில வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அது ஏன்னா அது மனம்தான். மனம் எப்பயுமே அதனுடைய தொழிலை செய்து கொண்டே இருக்கிறது. ஒருவர் அந்த மனம் எப்போ தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம் அப்பதான் நம்ம ஜாக்கிரதையில இருக்கோம். நம்ம தூக்கத்துல இருந்து எழுந்த உடனே தானே மனம் அதனுடைய தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்ப நம்ம ஜாக்கிரதையில இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. மனம் அதனுடைய தொழிலை அது செய்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் அது தொழிலை விட்டுட்டு மனம் ஏதோ தொழிற்சாலையில வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த தொழிலை விட்டுட்டு வீட்டுக்கு சும்மா உட்காந்து இந்த ஓய்வு எடுத்தா அதே மாதிரிதான் நம்ம மனமானது அதனுடைய தொழிலை விட்டுட்டு இருக்கின்ற சமயம்தான் நாம் தூங்குகிறோம் என்று சொல்லுகின்ற தினசரி நிலைமைகள். அதே மனமானது தொழிற்சாலை விட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் அந்த ஏற்கனவே நடந்த அன்றைக்கு செய்த அந்த தொழில்களை அதை பத்தி சிந்திக்கிறது, நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேறொரு சிந்தனைகளை நம்ம இருக்கிறது. மனம் தான் சொந்த வீட்டுக்கு ஏற்கனவே நடந்ததையும் இனி நடக்க போவதையும் பற்றி சிந்தித்து கொண்டிருப்பது, இது கனவு. இததான் கனவுன்றார். அப்ப டெய்லி நம்ம தூக்கத்தில் காணக்கூடிய அந்த கனவு என்ன ஏற்கனவே நடந்தது, அது சிந்தித்து கொண்டிருக்கிறது. அதுதான் கனவுன்றாரு. அப்போ தினசரி நம்ம தூங்குதல், கனவு காண்றோம், வீழ்ச்சிட்டு இருக்கோன்றதெல்லாம் நம்ம உண்மைத்தன்மைக்கு நம்ம நேர் விபரீதமாக நாம் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய இந்த அனுபவத்தையே நம்ம தவறாக தான் புரிந்து வைத்திருக்கின்றோம். அதுக்குதான் ஞானபிதா தெளிவுபடுத்துறாரு. நாம் இப்ப தூக்கத்துல இருக்கிறோம்.
ஏன்னா நம்மளுடைய ஜீவனை நம்மளால காப்பாத்திக்க தெரியல. இப்ப தூக்கத்துல இருக்கிறதால மாயையில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு ஒரு கனவுதான்றாரு. நிஜம் மாதிரி தெரியுது, அது நிஜம் கிடையாது, அதெல்லாம் ஒரு கனவு தான். எப்ப நமக்குள்ள இந்த ஜாக்கிரதை, இந்த அகங்காரத்துக்கு எப்ப வருது? அந்த அகங்காரம் அதனுடைய உற்பத்தி ஸ்தான இடத்திலேயே அது மனதிலிருந்து தான் அது உற்பத்தி ஆச்சு. அந்த மனதினிடத்தையே அது சொந்த வீட்டுக்கு அது போய் ஒரு ஜாக்கிரதை நிலைமையோட அகங்காரம் உற்பத்தி ஆகாமல் அதனுடைய சக்தி முழுவதையும் அப்படியே மனதினிடத்தையே போய் சேர்ப்பது தான். அப்பதான் அந்த மனதுக்கு அப்பதான் அந்த உண்மையான அகங்காரத்துக்கு அப்பதான் அந்த ஜாக்கிரதை உணர்வுன்றது ஏற்படுது. அது இயல்பாவே அது. அப்ப அந்த ஜாக்கிரதை அந்த உணர்வு அது ஒவ்வொரு நிலைக்கும் நமக்குள்ள அது வர வேண்டும். பொதுவா அந்த மனமானது இயல்பாகவே அகங்காரத்தினுடைய அந்த தன்மையால என்ன ஆகுதுன்னா, விசாராதிகளால பொருளை கொண்டு அது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒருத்தர் ஒரு கடை வச்சிருக்காரு. அப்ப எல்லா சாமானியும் கடைக்கு வெளியில ஒரு ஷோவில் வச்சுட்டு வியாபாரம் செஞ்சிட்டு இருக்காரு. அப்புறம் கடை மூடிட்டு நீ நைட்டு வீட்டுக்கு தூங்க போகணும்னா அந்த பொருள்லாம் அந்த கடைக்குள்ள போட்டுட்டு ஷொட்டரை போட்டுட்டு உள்ள போயிட்டு ஒடுங்கிடுறாரு. அதே மாதிரிதான் அந்த எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வெளியில வியாபித்து கொண்டிருக்கிறது. அது மனம் அதனுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு அது சொந்த வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்குதுன்னா அதுதான் நம்ம டெய்லி அந்த தூங்குறோம் சொல்கின்ற அந்த நிலைமைகள். அப்ப எது உண்மையான பெரிய தூக்கம், எது உண்மையான பெரிய கனவு? இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. இப்ப நடைபெறுகின்ற இப்ப கேட்பது, காண்பது, அறிவது இத்தகைய நிலைமைகள் எல்லாம் ஒரு நீண்ட சொப்பனமா, இல்ல டெய்லி தூங்குறோம்னு சொல்லிட்டு சொல்றோமே அது நீண்ட சொப்பனமா? இப்ப நம்மளுக்கு எப்படி தெரியுது? இப்ப நடைபெறுகின்ற இந்த சம்பவங்கள் எல்லாமே இன்றைக்கு, நேற்று, நாளைக்கு இதெல்லாம் பெரிய சக்கனம் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இது. ஆனா டெய்லி நைட்டு தூங்க சொல்ல ஒரு கனவு வருது. ஒரு 5 நிமிஷம் தான் கண்டிருப்போம். அது சின்ன கனவு மாதிரி தோணுது. உண்மையில பார்த்தன்னா ஒரு 5 நிமிட கனவு தான் நம்ம நைட்டு கண்டிருப்போம். ஆனா அதுல என்ன ஆயிருக்கும்? ஒரு பல தலைமுறைகளை கூட கனவாக கண்டிருப்போம். எருவோ ஒருத்தர் ஒரு சின்ன குழந்தையா இருக்கும். அந்த குழந்தை ஸ்கூல் போயிருக்கோம், படிச்சிருக்கோம், வளர்ந்துருக்கோம். அப்புறம் அது கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அப்படின்னு பல யுகங்கள் கடந்து திடீர்னு அந்த காலத்து மகாராஜா ராஜாக்கெல்லாம் ஒரு அதே பரிணாம வளர்ச்சியில பார்த்தா இந்த காலத்துக்கு வந்துடுவோம். அப்ப பல்வேறு யுகங்கள்லாம் அந்த கனவுகள்லாம் பார்த்தா ஒரு 5 நிமிஷத்துலதான் அவளை மிக நீண்ட கனவுகள்லாம் நம்ம கண்டிருப்போம். பல சதுர யுகங்களுடைய கனவுல கூட நம்ம கண்டிருப்போம் அதுல அது. அப்ப 5 நிமிஷம் தான் தூங்கியிருப்போம். ஆனா அதுல பல சதுர் யுகங்கள், பல ஆயிரம் ஆண்டுகள் கனவு கூட ஒரே 5 நிமிஷத்துல நம்மளுக்குள்ள முடிஞ்சிடும். அப்ப அதுதானே காலங்கள் விஷயத்துல பார்த்தாலும் அதுதானே நீண்ட கனவாக இருக்கிறது. இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில தினசரி இப்ப கேட்பது, காண்பது, அறிவை ஆகின்ற மாயையான இந்த உலகத்துல இந்த கனவுல இருக்கிறோமே, இது கொஞ்சமா தானே அதுல பாஸ்டாவா நகருது. ரொம்ப ஸ்லோவா தானே நகர்ந்துட்டு போயிட்டு இருக்குது. அப்ப நீண்ட கனவுன்றது பார்க்கறதுக்குன்னு 5 நிமிஷம் கனவு தான். ஆனா அதுதான் நீண்ட கனவாக இருக்கிறது. அதே மாதிரிதான் தூக்கம் கூட நீங்க இயல்பாகவே நீங்க பாத்தீங்கன்னாலும் 8 மணி நேரம் தூங்குன மாதிரி நம்மளுக்கு தெரியுதா? தெரியல. ஏதோ படுத்தா காலைல எழுந்த மாதிரி இருக்கிறது. ஆனா நம்ம காலையில இருந்து 6 மணில இருந்து எழுந்துட்டேன்னா நைட்டு 10 மணி படுக்க போறேன்னா அது எவ்வளோ நேரம் போற மாதிரி தெரியுது நம்மளுக்கு. ஆனா தூங்கிட்டு இருந்தேன்னா நம்மளுக்கு அந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியல.
அப்ப அந்த மனமானது எப்போ அது உள்ள போயிடுச்சோ அப்ப காலங்கள் என்பது அதற்கு கிடையாது. மனம் எப்போ அது வெளியில வியாபிக்கின்றதோ அப்போது தான் அதுக்கு காலங்கள் என்கின்ற ஒரு நிலைமை. அப்ப அந்த மனமானது கேட்பது, காண்பது, அறிவது ஆகிய இந்த உலகத்துல இருக்கும் போதெல்லாம் அதுக்கு சுல தேகம், சூட்சும தேகம், காரண தேகம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அந்த மாதிரி பல்வேறு விதமான அவஸ்தைகள் எல்லாமே மனம் வெளியில வியாபிக்கும் போது மட்டும்தான் இருக்கும். எப்போ அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல எப்ப போய் அது ஒடுங்குதோ அப்பதான் எந்த இதுக்கும் கட்டுப்படாது. அதுக்கான மனம் வெளியில எந்த இடத்துல அந்த அந்த டைம் அந்த சொல்ல பந்தப்பட்டு இருக்காது. அப்ப அந்த பந்தம் என்பது எப்ப ஏற்படுது அந்த மனதுக்கு, அந்த அகங்காரத்துக்கு? அது வெளியில வியாபிக்கும் போதுதான், அது சலனப்படும் போட்டு வெளியில வியாபித்து அது ஜீவனை அதோகதியாக்கும் போது மட்டும்தான் அது மாயையில திரும்ப திரும்ப மாட்டிக்கொள்கிறது. ஆனால் அகங்காரமோ மனமோ அதனுடைய உற்பத்தியான இடத்திலேயே அதனுடைய சக்தி முழுவதையும் அதே இடத்துல உற்பத்தியான இடத்திலே ஒடுங்கும் போது, நிலை நிறுத்தும் போது தான் ஒரு ஜாக்கிரதை என்ற உணர்வு உண்டாகிறது. அப்ப பாத்தீங்கன்னா எதுவுமே அது கட்டுப்படாது. காலங்கள் அளவுலயோ கர்ம பந்தத்திலேயோ இந்த கர்ம சக்தியான ஜீவசக்தியான வாயு எந்தத்துல பந்தப்படுறது கிடையாது. அப்பதான் அந்த ஜாக்கிரதை உணர்வு என்பது இயல்பாகவே அது ஏற்படுகிறது. அப்ப உண்மையான ஜாக்கிரதை என்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அகங்காரம் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அது உற்பத்தி ஆகாமல் அதனுடைய சக்தியை அது முழுவதுமாக அது மனதினிடத்திலேயே அது போய் சேருவதற்கான நிலைதான் அகங்காரத்துடைய ஒரு ஜாக்கிரதை என்பதுதான் இந்த இடத்துல ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்துறாரு. இதனை தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இப்ப யாராவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கோரலாம். ஐயா ஆத்ம நமஸ்காரங்க. நமஸ்காரம். சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. என்ன எவ்வளவு பெரிய டாபிக்கா இருந்தாலும் எவ்வளவு கருத்தா இருந்தாலும் கரெக்டா தெளிந்த நீரோடை போலயே சொல்றீங்க. உங்களுடைய அந்த சொற்பொழிவை கேட்க கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. இருந்தாலும் அடியன் இப்ப டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன், வண்டியில போயிட்டு இருக்கேன். அதனால நாளைக்கு நான் மறுபடியும் பேசுறேங்க. ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க. அப்ப நிறைவு செய்தெல்லாம். அந்த நிறைவு செய்வதற்கு முன்னாடி உடலாலும் மனதினாலும் வாக்கினாலும் கர்மத்தினாலும் மனசாட்சிக்கு விரோதமாக நடக்க மாட்டோம் என்ற ஒரு உறுதிமொழியை நம்ம ஞானபிதாவுக்கு கொடுத்திருக்கோம். இந்த வித்தைக்கு வருவதற்கு முன்னாடி அந்த உறுதிமொழியை நாம் முழுமையாக எப்போது காப்பாற்றுகின்றோமோ அப்போது தான் நமக்குள்ள அந்த ஜாக்கிரதை உணர்வு என்பது இயல்பாகவே வரும். அந்த இயல்பான யதார்த்தமாக வருகின்ற அந்த ஜாக்கிரதை தான் கடைசி வரைக்கும் நிற்கும். அது இல்ல மனசாட்சிக்கு விரோதமாக இருந்து கொண்டு வாழ்வதுதான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டால் எல்லாம் ஒரு டெம்பரவரி தான். ஜாக்கிரதை உணர்வு என்பது தொடர்ந்து நமக்குள்ள அதை நிலை நிறுத்த முடியாதது. அப்ப உண்மையான கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கையும் சித்தவேத புரிதலும் தினசரி தொடர்ந்து நம்மளுடைய பயிற்சியினுடைய தீவிரம் தீரதை சமாவோடு அந்த வைராகியத்தோடு அதிகரித்தலும் நாம் கொடுத்த அந்த உறுதிமொழியை முழுமையாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் நமக்குள்ள அந்த ஜாக்கிரதை உணர்வு ஏற்பட்டு தானாய் தன்மயமாகி தீருவோம். இத்தகைய நிலையை பெற வேண்டும் என்று தான் ஞானபிதாவை நாம் பிரார்த்திப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். தொடர்ந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். எல்லோருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.
அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க.